الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطائين توابون. صدق رسول النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய மிகவும் ஒரு சந்தோஷகரமான நிலைமைகளை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு தருணங்களும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், TM நியூஸ் ஊடக வலையமைப்பின் ஊடாக அல்ஹம்துலில்லாஹ் புனித ரமலானை முன்னிட்டு அந்த ரமலானுக்கு மக்களை தயார் செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். மர்ஹபன் யா ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி TM நியூஸ் ஊடக வலையமைப்பு இதனை ஏற்பாடு செய்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக. ஒவ்வொரு பிரதி ஞாயிறும் இதை ஏற்பாடு செய்கிறார்கள். ஜஸாக் அல்லாஹு ஹைரன். மக்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு செல்வதற்காக வேண்டி. அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் பரக்கத் பொருந்திய முபாரக் ஷஹ்ருன் முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான சிறப்பு மிக்க ஒரு மாதத்தை அடைவதற்கு நானும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்திற்காக தயார் செய்வதற்காக வேண்டி பிரத்யோகமாக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்ட 2 மாதங்களில் நானும் நீங்களும் வீட்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் ரஜபுடைய மாதம் எங்களை விட்டு சென்று விட்டது. நானும் நீங்களும் இப்பொழுது ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். அந்த சிறப்புகளில் ஒன்றுதான், இந்த மாதம் மக்களால் அதிகமாக மறக்கடிக்கப்படக்கூடிய, மக்களுக்கு மறந்து போகிற, மக்கள் இதை கணக்கெடுக்காத ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்ற செய்தியை உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்கள் அதிகமாக நோன்பு நோட்கிறீர்கள், ஏன் இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள்: ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسِ. மக்கள் அதிகமாக இதை கணக்கெடுக்கிறது இல்லை, மக்கள் மறக்கக்கூடிய ஒரு மாதம். முஹர்ரமுடைய மாதம் வந்தால் ஹிஜ்ரி வருஷத்தினுடைய முதலாவது மாதம் என்று சொல்லி மக்கள் என்ன செய்வாங்க, அதை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஏனைய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்தால் ஹஜ்ஜுடைய யோசனையில் மக்கள் அதை ஹஜ்ஜுடைய மாதம் என்பதாக நினச்சி கொள்வாங்க. அதே மாதிரி ஷஅபான் ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோக்கக்கூடிய மாதம், சந்தோஷமான மாதம், தராவீஹுடைய மாதம் என்று மக்கள் அதை நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை மக்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. எனவே நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்கிறேன் என்ற செய்தியை முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோற்றார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளின் படிக்கு நபி அவர்கள் முழுமையாக இந்த மாதத்தை நோன்பிலே கழித்தார்கள் என்ற செய்தியும் வருகிறது. இந்த மாதத்தினுடைய இன்னும் ஒரு விடயத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, மக்களுடைய மனிதர்களுடைய அமாலுகள், நன்மை தீமைகள், அமாலுகள், நல்ல விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு மாதம் என்ற ஒரு செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினான். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வஅன ஸாயிமுன், அல்லாஹ்விடத்தில் நல்ல காரியங்கள் எடுத்து செல்லப்படுகின்ற நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு சாயிமாக, நோன்பாளியாக இருக்கிற நிலைமையில் கொண்டு செல்லணும் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டாங்க.
இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றதை பார்த்து ஆச்சரியப்பட்ட உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி நோன்பு நோட்கிறீங்க என்ற செய்தியை கேட்ட நேரம் தான் நபி அவர்கள் சொன்னாங்க, மக்கள் மறந்திருக்கிறாங்க, மக்கள் இந்த மாதத்தை கணக்கெடுக்கிறது இல்லை என்று சொல்லி. அல்லாஹ்வுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு செயல் என்றன்னா மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுகிறது, மக்கள் கணக்கெடுக்காத நேரங்களில் மக்கள் பிஸியாக இருக்கிற நேரத்தில் 5 நேர தொழுகைகளுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வாரது. மக்கள் பிஸி, ஆனால் சிலவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருவாங்க. இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவாங்க. இப்படியான அமல்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் மிச்சம் விருப்பம், இவர்களுடைய அமல்களுக்கு அல்லாஹ் மிச்சம் விருப்பம். நிறைய நிரப்பமான நிறைவான கூலிகள் அல்லாஹ் வழங்குகிறான். எனவே தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷஅபானுடைய மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதம். அபூபக்கர் பலகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கூற்ற சொல்கிறார்கள், ரஜபுடைய மாதம் ஷஹ்ரு ரஜப் ஷஹ்ருன் லிஸ்ஸரா, விவசாயம் செய்யக்கூடிய, அதாவது பயிர் நிலங்களுக்கு விதைகளை நாட்டக்கூடிய ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். அந்த மாதம் எங்களை கடந்துட்டு ரெண்டாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க, ஷஹ்ரு ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் இருக்குது, ஷஹ்ருன் லிஸ்ஸகி, அதாவது அந்த நாட்டினோமே விதை நாட்டி அந்த விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதே போல அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் இருக்குதே, இந்த மாதம் ஷஹ்ருன், அதாவது அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம். நாங்கள் பயிர் நிலங்களை, அதாவது அந்த விவசாய நிலத்திலே பயிரை நாட்டிவிட்டு அடுத்ததாக அதற்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டு அடுத்ததுக்கு பின்னால் அதில் விவசாயம், அதாவது அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்ற செய்தியை ஷஹ்ரு ரமலானுக்கு அந்த இமாம், அதாவது அபூபக்கர் பலகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கூற்றை சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ரஜபுடைய மாதத்தை பயன்படுத்தல, ரஜபுடைய மாதத்தில் சரியான முறையில் பயிர் செய்கைகளை செய்யலை, அப்போ எங்களுக்கு ஷஅபானுடைய மாதத்தில் அதுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு இயலா, ஏனென்றா பாய்ச்சக்கூடிய தேவைகள் இருக்காது. நாங்கள் அந்த மாதத்தை கணக்கெடுக்கலை, ரஜபுடைய மாதத்தில் அமல்கள் செய்யலை என்றால் ஷஅபானுடைய மாதத்தில் அதுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய தேவைகள் ஏற்படாது. இப்படி இருக்கிற நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் அறுவடையை நாங்கள் எதிர்பார்த்தோம்னு சொன்னால் அறுவடைக்குரிய எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது. நாங்கள் எல்லாம் செய்கிறது ரமலானுடைய மாதமாக இருந்தால் மிச்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் என்ன செய்வார், அவர் பயிரிடுறதும் அதே மாதத்தில் தான் தண்ணீர் பாய்ச்சி அதே மாதத்தில் தான் அவர் அறுவடையும் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால் எங்களோட சிந்தனைக்கு கூட படாது. எனவே தான் ரமலானுக்குரிய ஒரு தயாரிப்பாக இருக்கக்கூடிய மாதங்களில் ரஜப் ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தினுடைய யதார்த்தத்தை விளங்கி கொண்டா ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய மாதமாக, அந்த மாதத்தில் கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டிய குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வச்சான். இந்த மாதத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ரமதான் ஷஹ்ருன் முபாரக், அதாவது உங்களிடத்தில் ஒரு மாதம் வரும், அது ரமலானுடைய மாதம். எப்படி மாதம்? பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம். பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் உங்களிடத்தில் வருது என்ற செய்தியை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத் செய்யப்பட்ட மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் என்ன இருக்காது? ஒரு மனிதருக்கு பரக்கத், ஒரு வியாபாரத்தில் அழகான முறையில் வியாபாரம் நடக்கணும், பரக்கத்தான முறையில் வியாபாரம் நடக்கணுமாக இருந்தால், ஒரு வீட்டில் பரக்கத், அந்த வீட்டில் பரக்கத் அதாவது புளியணுமாக இருந்தால் அந்த வீட்டில் பாவ காரியங்கள் இருக்கக்கூடாது, பாவங்கள் நடக்கக்கூடாது. பாவங்கள் இல்லாத இடத்துல அல்லாஹ் பரக்கத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறான். இனிமானவர்களே, ஷைத்தானை விலங்கிட்டு வச்சு நரகத்தை மூடி அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து மனிதருக்கு நன்மைகளை, மக்கள் நன்மைகளின் பால் வரணும், நன்மைகள் செய்யணும், அழகான முறையில் நோன்புகளை பிடிக்கணும், தொழுகைகளை தொழணும், சதக்கா தான தர்மங்களை செய்யணும், குர்ஆன் திலாவத்துகளை ஓதணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை செஞ்சு மனிதர் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது முபாரக்கான மாதம், பரக்கத் செய்யப்பட்ட மாதம், பாவங்களில் இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் ரமலானுடைய மாதத்தில் மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, ஒரு மனிதர்
ஒழுங்கான முறையில் நல்ல ஈமானோட ஆசை வச்சு நோன்பு பிடிக்கிறாராக இருந்தால் அந்த மனிதனுக்கு என்ன கூலி? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன்னால் செஞ்ச பாவத்தில் மன்னிக்கிறான். பாவம் மன்னிக்கப்படுறது ஏன்? அவருக்கு அல்லாஹ் அடுத்த ஒரு கட்டமாக அவரை பரக்கத்தான நிலைமைக்கு கொண்டு செல்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி தான் மன் காம ரமதானுடைய மாதம் யார் இரவுகளில் நின்று வணங்குறாங்களோ, ஈமானன் வஹ்திசாபா, ஈமானோட இறையச்சத்தோட தக்வாவோட யாரெல்லாம் நின்று வணங்குறாங்களோ, ஆசை வச்சவராக அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக யாரெல்லாம் நின்று வணங்குறாங்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்குறான். பாவ மன்னிப்பு என்று சொல்றது இந்த ரமலானுடைய மாதத்தில் மிகவும் ஸ்பெஷலான ஒன்று. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். எங்கள் எல்லா இடத்துலையும் பாவம் இருக்கும். நாங்கள் ஆசைப்படுறது என்ன? ஏண்ட பாவம் என்ன செய்யக்கூடாது? கியாமத்துடைய நாளில் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது. ஏண்ட பாவம் கியாமத்துடைய நாள் திரை போட்டு காட்டப்படக்கூடாது. எனக்கு தரக்கூடிய பட்டோலைகளில் பாவங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு மனுஷனும் நாங்கள் ஆசைப்படுற விஷயம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் கபூலியத்தான மாதமாக அமைஞ்சா அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர். ஒழுங்கான முறையில் தொழுதார், தராவிஹால ஒழுங்கான முறையில் தொழுகிறாரு, கியாமுல்லைல் தொழுகிறாரு, குர்ஆன் திலாவத்துகள், சதக்கா தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறாரு, இவர் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, கபூலியத்தான ரமலானாக மாறிட்டுன்னு சொன்னால் அவருடைய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு வைக்கிறான். அருமையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஏன் ரமலானை பற்றி சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன? இதுக்கு தயாரிப்பு செய்யணும். உடனே திடீர்னு வார மாதம் அல்ல ரமலானுடைய மாதம். இன்றைக்கு புறக்கான்றாங்க, நாளைக்கு சஹருடைய நேரம் நோன்பு பிடிக்கிறாரு. இப்படி ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சாருண்டா ஒழுங்கான முறையில் ரமலானுடைய மாதத்தை அவர் கழிக்க மாட்டார். ஆரம்பம் என்ன செய்யும்? கஷ்டமாக அமையும். நடு பத்துகளில் அவருக்கு சோம்பரம் வரும். இறுதி 10ல் அவர் என்ன செய்வார்? ஆடை அணிகளை வாங்குறதுக்காக வேண்டி அங்கேயும் இங்கே அலைஞ்சி திரிவார். ரமலானுடைய மகத்துவம் உள்ளத்தில் வராது. எனவே தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போல சஹாபாக்கள், பெரும் பெரும் இமாம்கள், அறிஞர்கள், தாபியீன்கள் எல்லாரும் இந்த ஷாபானுடைய மாதம், ரஜபுடைய மாதங்களை பயன்படுத்தினாங்க ரமலானை அழகான முறையில் வலுப்படுத்துறதுக்காக வேண்டி. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய மாதம். எனவே ரமலானுடைய மாதம் மட்டும்தான் குர்ஆன் என்றது இல்லை, முழு வருடமும் அவரிடத்துல குர்ஆன் இருக்கணும். ஆனால் ரமலானுக்கு தயாரிப்பு செய்கிற நேரம் ஷாபானுடைய மாதத்தில் குர்ஆனை தொடங்க. ஷாபானுடைய மாதத்தில் கொஞ்சம் குர்ஆனை திறந்து நாங்கள் குர்ஆனை ஓதுறது இருக்குதே, ரமலானுக்கு ஒரு தயாரிப்பாக இருக்கும். ரமலானில் முதலாவது நோம்பில் ஆர்வமாக குர்ஆனை திறக்கிறோம். அதே 10-20 நோன்பு போகிற நேரம் குர்ஆன் மூடிப்படுகிறது. கனிவான சகோதரர்களே, அதே ஷாபானுடைய மாதத்திலேருந்து நாங்கள் ஆரம்பித்து போனோம் என்று சொன்னால் எங்களோட பழக்கங்கள் என்ன செய்யும்? நாங்கள் அதை பழகிடுவோம். ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு அல்லாஹ் அந்த அமல்களை லேசாக்குவான். குர்ஆனை கொஞ்சம் திறப்போம். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்து ஆகணும். ஒவ்வொரு மனிதரும் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய 3 ஹக்குகள் இருக்குது. அந்த 3 ஹக்குகளில் ஒன்று தான் குர்ஆனை ஓதுறது, கிராத். நாங்கள் குர்ஆன் என்ன செய்கிறோம்? திறந்து குர்ஆன் அழகான முறையில் பார்த்து ஓதுறது இருக்குது, இது ஒரு ஹக். அதே மாதிரி ஒரு மனிதன் குர்ஆனை கற்றுக்கொள்றது, குர்ஆனை இன்னொரு மனிதருக்கு கற்றுக் கொடுக்கிறது இருக்குது, இதுவும் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹக். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்கள், எல்லா நல்லடியார்களே, குர்ஆனை விளங்கி கொள்வது, அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நாங்கள் விளங்கி எடுக்கிறது, வாழ்க்கையில் அமல் செய்கிறது இருக்குதே, இதுவும் ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கடமையாகப்பட்டிருக்குது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நான் முழு வருடமும் சரியாக கொடுக்கணும், அல்லது ரமலானுடைய மாதத்திலையும் சரியாக கொடுக்கணுமாக இருந்தால் ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த மாதங்களை நானும் நீங்களும் கண்ணியப்படுத்தணும். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண் பெண்ணும் குர்ஆனுக்கு பலவிதமான ஹிதுமத்துகள் செய்ய இருக்குது. பலவிதமான முறைகளில் ஹிதுமத்துகள் செய்யணும். முதலாவது ஒரு ஹிதுமத் தான் குர்ஆனை பார்த்து ஓதுறது. எங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யலும்? பார்த்து ஓதையிலும். பார்த்து ஓத இயலாதவங்க இருந்தால் அதை பார்த்து ஓதுறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறது. குர்ஆனுடைய நன்மைகள் அப்படி. குர்ஆனை ஓத நன்மைகள், குர்ஆனை பார்க்க நன்மைகள். எனவே குர்ஆனை ஓதுறது இருக்குதே, பார்த்து ஓதுறது இருக்குதே, இது ஒரு மனிதர் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹிதுமத், ஒரு பணிவிடை. அதே மாதிரி குர்ஆனை மனனத்தில் ஓதுறது இருக்குதே, ஒரு ஹாஃபில் என்ன செய்வார்? ரமலானுடைய மாதமாக இருந்தாலும் ஏனைய மாதத்திலேயே இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு ஹிதுமத் ஒன்று செய்வார். எப்படின்னா ரமலான் அந்த குர்ஆனை மனனத்தில் ஓதிக்கொண்டிருப்பார். பார்த்து ஓதுறது மனனத்தில் ஓதிக்கொண்டிருப்பார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதுவும் ஒரு குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹிதுமத். அதே போல தான் குர்ஆனை ஒரு மனிதர் ஓதிக்கொண்டிருக்கிறாரு,
அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுறாரு, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வேலையை செஞ்சாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்க, நான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை ஹதீஸுகளில் இமாம்கள் பதிவு செய்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கொஞ்சம் யோசிப்போம். குர்ஆனுக்கு நாங்கள் நிறைய ஹிதுமத் செய்ய இருக்குது, நிறைய பணிவிடைகள் செய்ய இருக்குது. அதில் இன்னும் ஒரு பணிவிடை தான் குர்ஆனை தொழுகையில் நாங்கள் ஓதுறது. ஹாஃபில்களுக்கு மனனம் இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்கிறது, குர்ஆனை தொழுகையில் ஓதுறது இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஹிதுமத். உள்ளத்தில் அல்லாஹ் ஆழமாக இந்த குர்ஆனை பதிய வைக்கிறான். எனவே சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அதே மாதிரி இன்னமும் தான் குர்ஆனை விளங்கி கொள்வது, குர்ஆனை மனனம் செய்கிறது, குர்ஆனை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறது, குர்ஆனை கொண்டு எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்கிறது, குர்ஆனை கொண்டு எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்கிறது. எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ், மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி தான் அல் குர்ஆன். எனவே ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் வர இருக்குது, குர்ஆனுடைய மாதத்தில் தான் நான் குர்ஆனை திறப்பேன்டா அது இல்லை. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு இமாம் என்ன செஞ்சார், மஸ்ஜிதினுடைய ஒரு இமாம், அவர் என்ன செய்கிறாருண்டா, முழு நோம்பு ரமலானில் தராவீஹை தொழுவிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு மஸ்ஜிதில் எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு பெருநாளுடைய தினம் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் இந்த வழக்கம் இருக்கும். பெருநாளுடைய தினம் என்ன செய்வார் என்றால், ஒரு வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி போவார், விருந்து உபசாரத்துக்காக வேண்டி போவார், காலை உணவுக்காக வேண்டி. இவர் என்ன செய்கிறாரு, காலை உணவுக்காக வேண்டி போகிறாரு. போகிற நேரம் அந்த வீட்டில் அவருக்கு அழகான முறையில் டேபிளில் தயார் செய்யப்பட்டிருக்குது காலை உணவு. மாஷா அல்லாஹ், அழகான முறையில் அதை முடிச்சு விட்டு அவருக்கும் சலாம் கொடுத்துட்டு அவர் அந்த வீட்டை விட்டு போகிறார். அப்போ அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு ஞாபகம் வருகிறது, அவர் உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த மேசையில் ஒரு தொகை பணத்தை நாங்கள் வச்சுருந்தோம், அந்த இமாம் போனதுக்கு பின்னால் அந்த பணத்தை காணோம், அந்த காசு அந்த சல்லியை காணோம். இப்போ என்ன செய்கிறாங்க இவங்க, இமாமில் சந்தேகப்படுறாங்க. அந்த மஸ்ஜிதினுடைய அந்த ஹஸ்ரத்து தான் என்ன செஞ்சிருப்பார், அந்த காசை அந்த சல்லியை எடுத்திருப்பார். கண்ணியமான சகோதரர்களே, இப்போ இப்படி ஒரு வருஷம் கழியுது, அடுத்த ரமலானும் வருகுது. அடுத்த ரமலானுடைய மாதமும் என்ன செய்கிறாங்க, அந்த மாதத்தில் பெருநாளுடைய தினம் அந்த ஹஸ்ரத், அந்த இமாம், பள்ளியுடைய இமாம் என்ன செய்கிறார், அந்த வீட்டுக்கு போகிறார். வளமையை போல் வீட்டுக்கு போகிற நேரம் சாப்பாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. சாப்பாடுகள் எல்லாம் நிறைவு செஞ்சதுக்கு பின்னால் அந்த இமாம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு. இவங்க மனசில் வச்சிருந்த ஒரு விஷயம்தான், அதை கேட்கணும். கேட்டாங்க, இப்படி ஒரு சப்ஜெக்ட், சென்ற வருடம் ரமலானுடைய மாதம் பின்னால் அந்த பெருநாளுடைய தினம் இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்துச்சு, இதை நீங்கள் எடுத்தீங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்குற நேரம் அந்த இமாம் அழத் தொடங்குகிறார். அந்த இமாம் ஏங்கி அழத் தொடங்குகிறார். இப்போ வீட்டுக்காரர், அந்த வீட்டில் இருந்த அந்த சொந்தக்காரர் நினைக்கிறாரு இவரை எடுத்திருப்பார், பயத்தில் அழுகிறாரோ தெரியான்னு சொல்லி அந்த மனிதரத்தில் சொல்கிறார், நீங்கள் அளவானம் எடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் அப்படியே விட்டுருவோம் என்று சொல்கிற நேரம் அந்த இமாம் அழுது சொல்லி எழும்பி போய் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குர்ஆன், ஒரு முஸ்ஹஃபை எடுத்து துறந்து காட்டுறாரு. அதில் அந்த காசை, அந்த சல்லியை அவர் வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. அந்த ரமலானுடைய மாதம் அந்த வீட்டில் குர்ஆன் துறக்கப்படலை, அந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் துறக்கப்படலை, அந்த சல்லி, அந்த காசு இருக்கிற நிலைமைகளும் தெரியா. இது போல எங்களோட வீடுகளில் எத்தனை வீடுகள் இருக்கும் அருமையான சகோதரர்களே. எங்களோட வீடுகளில் குர்ஆன்கள் நிறைஞ்சிருக்கும், தூசி படிஞ்ச நிலைமையில், துறக்கப்படாத நிலைமையில் குர்ஆன் இருக்கும். கொஞ்சம் குர்ஆனை துறப்போம். ஷாபானுடைய மாதத்தில் இருந்து குர்ஆனை துறந்து ஓதுவோம். சிலர் என்ன செய்வாங்க, மனத்தாபப்படுவாங்க, ரமலானுடைய மாதத்தில் நான் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கலையேண்டு. ஷாபானுடைய மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஓதுங்க. ஒவ்வொரு வக்துக்கு 2 சஃப்கள் 2 பக்கங்களை ஓதி நான் என்ன செய்கிறேன், ரமலானுடைய மாதம் வரும் வரைக்கும் அழகான முறையில் குர்ஆனை நான் ஓதுவேன். இனியமானவர்களே, எத்தனை வீடுகளில் எத்தனை முஸ்ஹஃப்கள் இருக்குது. சில வீடுகளில் 6 பேர் இருப்பாங்க, சில வீடுகளில் 5 பேர் இருப்பாங்க, சில வீடுகளில் 7 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு முஸ்ஹஃப், ஒரே ஒரு குர்ஆன் இருக்கும், ஒரே ஒரு குர்ஆன் பிரதி இருக்கும். எவ்வளோ கவலைக்கிடமான விடயம். அதில் தான் உம்மாவும் ஓதுறது, அதில் தான் மகன் எல்லாரும் அதில் தான் ஓதுறது. இனியமான சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களே, உங்களோட பொறுப்புகளை பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். பொறுப்புகளை சரியான முறையில் செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குர்ஆன் முஸ்ஹஃப்களை வாங்கி கொடுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அவங்க ஓதுற நேரம் எங்களோட கபருக்கு, எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களோட மஹ்ஷருக்கு வந்து சேரும். எங்களோட பட்டோலைகள் அது நிரப்பப்படும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வீடுகள் பணக்கார வீடுகளாக இருக்கும், வசதியான வீடுகளாக இருக்கும். அடுத்த வீட்டில் ஏழை வீடாக இருக்கும். ஒரு குர்ஆன் கூட வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். நான் எந்த வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேருக்கு முஸ்ஹஃப் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. நான் என்ன செய்கிறது, அடுத்த வீட்டில் குர்ஆன் இருக்குதா இல்லையா, நான் கொஞ்சம் அவங்களுக்கு குர்ஆனை வாங்கி கொடுக்கறது.
நன்மைகளை இந்த இடத்துல விதைச்சோம் என்று சொன்னால், அதுவும் ஷஅபானுடைய மாதம், ரமதானுடைய மாதங்களில் நாங்கள் நன்மைகளை விதைக்க ஆரம்பித்தோம் என்றால், அருமையான சகோதரர்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய நலவுகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். குர்ஆனுடைய விஷயம் லேசிப்பட்ட விஷயம் அல்ல. குர்ஆனை மனனம் செய்கிறது, குர்ஆனை படித்து கொடுக்கறது, குர்ஆனை உள்ளத்தில் விளங்கி கொண்டு குர்ஆனை அமல் செய்கிறது இருக்குதே, லேசிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இதே மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனையும் இறக்கி வச்சான், ரமலானுடைய மாதத்தில். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஒரு இரவு வரும். அந்த இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஒரு முழு குர்ஆனையும் கீழ் வானத்துக்கு, முதலாம் வானம் வரைக்கும் அல்லாஹ் இறக்கி வச்சான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவுல அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்று சொல்றான். குர்ஆனில் அது எந்த இரவு? இந்த மாதத்தில் வரக்கூடிய நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் கீழ் வானத்துக்கு இறக்கி வைக்கிறான். அருமையான சகோதரர்களே, முழு குர்ஆனையும் இறக்கி வச்சான். ஆனால் கட்டம் கட்டமாக இறக்க ஆரம்பித்தது அந்த கீழ் வானத்தில் இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் தேவைக்கு ஏற்ப காலத்திற்கு காலம் அல்லாஹ் இறக்கி வச்சது. 23 வருடங்களாக இறக்கி வச்சது ரமலானுடைய மாதத்தில் இருந்து, லைலத்துல் கத்ருடைய இரவுல இருந்து. அருமையான கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை உணர்வு பூர்வமாக கழிக்கணும். வெறுமனே ரமலான் வருகுது, நாங்கள் ரமலானை சந்திக்கிறது இல்லை. வெறுமனே ரமலான் எங்களை சந்திக்கிறது இல்லை, நாங்கள் ரமலானை சந்திக்கணும். ரமலானுடைய மாதம் எங்களை வந்து அடைகிறது என்றது இல்லை, நாங்கள் ரமலானுடைய மாதத்தை தேடி போய் ஆர்வமாக ரமலானுடைய மாதத்தை சந்திச்சால் இருக்குதே, இந்த ரமலானுடைய மாதம் கபூலியத்தாக இருக்கும். எது எப்படியோ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்க. ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில், மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்தில், யா அல்லாஹ் இத்கும் மினன்னார், நரக விடுதலையை பெற்ற கூட்டத்தில் இல்லாமல் என்னை இந்த ரமலானை விட்டு மட்டும் வெளியே தள்ளிராது, உன்னை கபூலியத் இல்லாமல் மட்டும் ரமலானை விட்டு என்ன வெளியே தள்ளிராத என்ற ஒரு துஆவை கேட்டுக்கோங்க. அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க ரமலானுடைய மாதத்தை அடைகிறதுக்காக வேண்டி. ஏனென்றால் மௌத்துகள் இன்றைக்கு சொல்ல தெரியா, பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் தான், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் தான், அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நேராக ஒரு வரிசை இருக்குது, அந்த வரிசையில் முன்னுக்கு யார் இருக்கிறாங்க, பின்னால் யார் இருக்கிறாங்கன்னு தெரியா. அடுத்த நிமிடம் ஒரு உயிர் போகும், அதுக்கு அடுத்த நிமிடம் எங்களோட உயிர் போகுமா இல்லையான்றது நிச்சயம் இல்லை. எனவே இப்படியான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்தணும். எதுக்காக வேண்டி பயன்படுத்தணும்? ஆகிரத்தை சம்பாரிச்சு கொள்வதுக்காக வேண்டி. இந்த துனியாவில் என்ன செஞ்சணும்? ஆகிரத்துக்குரிய எல்லா விடயங்களையும் சம்பாரித்து அறுவடை செஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த ஆகிரத்துடைய நாளில் அல்லாஹ் மிச்சம் லேசாக்கி வைப்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஷஅபானுடைய மாதத்தை அழகான முறையில் பயன்படுத்துவோம், ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவோம், ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி அந்த மாதத்தில் அமல் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். அடுத்த ஒரு விஷயம்தான் எங்களோட தொழுகைகளை பேணி தொழுது கொள்வது. இந்த மாதத்தில் இருந்து, இந்த மாதத்தில் மட்டுமல்ல, முழு ரமலானுடைய மாதம் மட்டுமல்ல, முழு வருடமும் நாங்கள் தொழுகையை பேணி தொழணும். இந்த மாதத்தில் இருந்தாவது நேரத்துக்கு வக்துக்கு நான் தொழுது பழகிறேன், ரமலானுடைய மாதத்தில் தொழுகை லேசாகும். அதே மாதிரி இரவு வணக்கங்களை கொஞ்சமாவது தொழுது கொள்வது, இஷாவுக்கு பின்னால் வித்ருடைய தொழுகைகளை தொழுது கொள்வது, ஏன் என்னுடைய கியாமுல்லைல் தொழுகைக்கு லேசாக அமையும். எனவே கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய விஷயத்தில் மிச்சம் கரிசனை காட்டணும், மிச்சம் அதிகமாக அந்த தொழுகைகளை தொழுது கொள்ளணும். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இது ரமதானுடைய மாதத்துக்கு ஒரு ப்ராக்டிஸான மாதம் என்ற செய்தியையும் எங்களுக்கு அறிய கிடைக்கிது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அடுத்த இன்னும் ஒரு விஷயம், அதிகமாக தர்மங்களை செய்யணும் இந்த மாதத்திலையும். அதே போல் நாங்கள் ஏனைய மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆண்கள் என்ன செய்யணும்? அதிகமாக மஸ்ஜிதுக்கு போகணும். சில ஆண்கள் ரமதானுடைய மாதம் தராவீஹுடைய நேரம் வந்தால் மட்டும் மஸ்ஜிதை காண்றாங்க. இன்னும் துரதிர்ஷ்டவசமாக எத்தனையோ ஆண்கள் மஸ்ஜிதுக்கு ஜனாசாவாக கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் மஸ்ஜிதை கூட வந்து அடைகிறது, ஆனால் பார்க்குறது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, எங்களில் எத்தனை பேர் நாங்கள் மஸ்ஜிதுக்கு போகிறோம், எத்தனை பேர் மஸ்ஜிதுக்காக நேரம் கொடுக்குறோம், தொழுகைக்காக நேரம் கொடுக்குறோம். எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்தை பயன்படுத்தி அழகான முறையில், நேர்த்தியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் ரமலானுடைய மாதத்தை கழித்தோம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த மாதத்தில் அதுக்கு ஏற்ற அல்லாஹ் எல்லா வெகுமதிகளையும் வச்சிருக்கிறான். திட்டமிட்டு இந்த மாதத்தை நாங்கள் அழகான முறையில் கழித்து இந்த மாதத்தில் எந்தெந்த வெகுமதிகளை எல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அந்த வெகுமதிகள் எல்லாம் நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும் என்ற ஆசையோடு அந்த மாதத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ளணும். அருமையான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே போல் குர்ஆனுடைய இமாம்கள்
அதிகமாக இமாம்கள் குர்ஆன்களை திறக்கக்கூடிய ஒரு மாதம், குர்ஆனை திறந்து ஓதக்கூடிய ஒரு மாதம், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். ஷஹ்ரு திலாவா என்று சொல்லப்படுகிறது இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு, ஓதக்கூடிய ஒரு மாதம் என்று. எனவே கண்ணியமானவர்களே, வீடுகளில் முஸ்ஹஃப்களை வாங்கி கொள்வது, வீடுகளில் அந்த குர்ஆனுடைய சூழல்களை உண்டாக்கி கொள்வது, ரமலானுடைய சூழலை இப்பொழுதிருந்தே வீடுகளில் கொண்டு வரது, சஹருடைய நேரம் அதாவது தஹஜ்ஜுடைய நேரம் நாங்கள் எழும்புறது, அந்த தஹஜ்ஜுடைய நேரம் இஸ்திக்ஃபார்களை செய்கிறது. இஸ்திக்ஃபாருடைய பலன் ஆகப்பெரிய பலன். இல்லாத எத்தனையோ அதாவது எங்களுக்கு தெரியாத உதவிகளை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். நாங்கள் உள்ளத்தில் நினைச்சிருப்போம் எங்களோட இஸ்திக்ஃபார் எங்களோட பாவங்கள் மன்னிக்கிறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது சொல்லப்படுகிறது எங்களுக்கு எந்த திசை என்று தெரியா அல்லாஹ் உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பான். இஸ்திக்ஃபார் சஹருடைய நேரம், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அந்த சஹருடைய நேரத்தில் தான் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இந்த சஹருடைய நேரம் மிகவும் கண்ணியமான ஒரு நேரம். எனவே அந்த நேரத்தில் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு சூழல் ரமதானில் உருவாகணுமாக இருந்தால் ஷஅபானுடைய மாதத்தில் நான் அந்த நேரத்தை ஹயாத்தாக்கிருக்கணும். ரமதானுடைய மாதம் எனக்கு ஒவ்வொரு வக்துகளும் மஸ்ஜிதுக்கு நான் காலடி எடுத்து வைக்கணும், முதல் சஃப்ல நான் தொழணும், இமாம் ஜமாத்தோட தொழணும், முழு இமாம் ஜமாத்தையும் நான் ஹயாத்தாக்கணும் என்றாக இருந்தால் அருமையானவர்களே, அதுக்கு முன்னால் வரக்கூடிய மாதங்களை நான் அதை ஹயாத்தாக்கிருக்கணும். கண்டினியூவாக செஞ்சு கொண்டு வர அமல் லேசான அமலாக மாறும். ரமதானுடைய மாதத்தில் எங்களோட கையால் நான் சதக்காவை கொடுக்கணுமாக இருந்தால் அதுக்கு முன்னால் மாதங்களை நான் கொடுத்து பழகிருக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனில் சலிப்பு இல்லாமல் அழகான முறையில் குர்ஆனை ஓதி திலாவத் செஞ்சு முடிக்கணுமாக இருந்தால் இந்த ஷஅபானுடைய மாதம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த மாதத்தை அழகான முறையில் பயன்படுத்துவோம். ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக்குவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலானுடைய மாதத்தை அழகான முறையில் அடைந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா வெகுமதிகளை எல்லாம் தந்த கூட்டத்தில் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டிஎம் நியூஸ் ஊடக வலையமைப்பு அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் தஆலா மென்மேலும் இது போன்ற மார்க்க பணிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக MAA முஸ்அப் என்று சொல்லக்கூடிய சகோதரர் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பானாக. அதே போல இந்த ஏனைய உதவிகளை எல்லாம் செய்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் செயற்படுகின்ற சகோதரர் அலானி அஹ்மத் அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வானாக. மென்மேலும் இந்த தீனுடைய பணிக்காக வேண்டி ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.